தியேட்டர் ஸ்டைல் பாப்கார்ன் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியுமா? ஒரு குக்கர், கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் உப்பு, பாப்கார்ன் விதை இருந்தால் போதும். சூப்பராக பாப்கார்ன் பண்ணிடலாம். குக்கரை ஸ்டவ் மேலே வைத்து சூடானதும் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. குக்கர் பேஸு ஸ்ப்ரெட் ஆனால் போதும், நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஆனால் பேஸ் ஃபுல்லாக ஆயில் கவர் ஆகணும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் பாப்கார்ன் விதைகளை சேர்த்துடலாம். நான் இங்கே காமனாக சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கிற பாப்கார்ன் விதைகளை தான் பயன்படுத்தியிருக்கு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வராத மாதிரியே தான் பேஸ் ஃபில்லாக இருக்கணும். அதுதான் மெஷர்மெண்ட்டு. கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துடுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடும். இனியும் கொஞ்சம் பாப்கார்னை சேர்த்துருந்துருக்கலாம். சைடுலெல்லாம் இடம் இருக்குது. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்து விட்டு இருந்துச்சுன்னா குக்கர் ஃபுல்லாகவே பாப்கார்ன் கிடச்சிருக்கட்டே. 2-3 கார்ன் பாப் ஆனதும் കുക്കറിൻ്റെ മൂടി എടുത്ത് റബ്ബറും വെയിറ്റും റിമൂവ് பண்ணி மூடி போட்டுடுங்க. பாப் சவுண்டு நிறைய வர ஸ்டார்ட் ஆகும். சவுண்டு மெதுவாக கம்மியாகி நின்றுடும். அந்த டைமு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க. குக்கரை உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இது இப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இங்கே அடிஷ்னலாக கேரமல் பாப்கார்னும் பண்ணி காமிக்கிறேன். கேரமல் பாப்கார்னுக்கு 1/2 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். 1.5 ஸ்பூனுக்கிட்ட தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கேரமல் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாப்கார்னே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு அந்த கேரமல்ன்ற டேஸ்ட்டு லைட்டாக கசப்பாக இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு முன்னாடியில் ஸ்டேஜில் பாப்கார்னே ஆட் பண்ணிவிடுங்க. கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. முதல்ல பண்ண பேசிக் பாப்கார்ன் வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம்.